பார்த்து நம்ம லேப்டாப் வழியாக ரெக்கார்டிங்கில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லலாம் 3 மாதம் மேலே ஆச்சுன்னு தான் சொல்லணும். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த லெஃப்ட் கார்னரில் இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கமெண்ட்டில் அவர் கேட்டிருந்தது என்னன்னா, நம்ம இன்ட்ரோ நல்லா இருக்கு, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதோட வீடியோ தான் இது. நம்ம இன்னைக்கு வந்து நம்ம 2 வெப்சைட்ஸ் பார்ப்போம். அந்த 2 வெப்சைட் செம்ம வெப்சைட்டு. ஃபர்ஸ்ட் வெப்சைட் சொல்கிறப்ப டக்கரான வெப்சைட்டு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி அது வந்து கிறிஸ்மஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த இன்ட்ரோ பண்ணதே இந்த ஒரு வெப்சைட்டில் தான் பண்ணியிருக்கேன். அதில் வாட்டர் மார்க்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ரொம்ப டைம் எடுக்குன்றதுனால 2 வெப்சைட் தான் எடுக்கிறேன். ரெண்டுமே நல்ல செம்மையான வெப்சைட். ஃபர்ஸ்ட் வெப்சைட் பேர் வந்து renderforest அப்படின்றது தான். கீழே மேலே ஐ பட்டன் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் நம்ம போய்க்கலாம். நான் இந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், என் நேம் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து லோகோலேருந்து எல்லாமே மேக்கப் பண்ணிக்கலாம். இப்போ சும்மா லோகோக்கு எப்படி இருக்குன்னு ஒரு மேலோட்டமாக உங்களுக்கு காமிக்கிறேன். கெட் ஸ்டார்டட் கொடுத்தீங்க, பிராண்ட் நேம், இப்போ அந்த லோகோ இருக்குல்ல, அதில் என்ன நேம் கொடுக்கணுன்றது போடணும். நம்ம சேனல் நேம் சும்மா கொடுத்துப்போம். கெட் லோகோன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி, இப்போ நம்மளுக்கு வந்து டெக் போட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா டெக்னாலஜி பேஸ்டாகவும் வர சான்ஸ் இருக்குது. நீங்கள் இதே கொடுத்துக்கணும், இதுதான் நல்லா இருக்கு. ஃப்ரெண்டுக்கும் ஒரு லோகோ க்ரியேட் பண்ணேன், நல்லா இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக வரும். கொஞ்சம் இதில் என்ன கலர், இதில் இருக்கிற எந்த கலர் எல்லாமே மாற்றிக்கலாம். நீங்கள் கீழே போக நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இதில் இப்போ எக்ஸாம்பிள் இதே எடுத்துக்கணும்னு வைங்களேன். இது எடுத்துக்கிட்டே நம்ம எடிட் அண்ட் டவுன்லோட், இது வந்து சும்மா ப்ரிவ்யூக்காக காமிப்பாங்க, இதில் வச்சா எப்படி இருக்குன்றதுக்காக. எடிட் அண்ட் டவுன்லோட் போயிட்டிங்கன்னா இப்போ கலர் இதோட மாற்றிக்கலாம். சும்மா ஷார்ட்டாக டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். இது கலரை எல்லோ வச்சுக்கிட்டு பேக் கொடுத்தீங்கன்னா மாறி இருக்க தெரியும். இல்லை அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி 3-4 கலர் இருக்க மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை நம்ம இஷ்டத்துக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே வந்து ப்ளூ கலர் வச்சுக்கணும்னா இப்படி நம்ம வச்சுக்கலாம். இதில் ஐக்கான் மேக் பண்ணிக்கலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச டாப். ஐக்கான் மேக் பண்ணுறது டாப் இல்லைன்னு சொன்னாலும் நம்ம இதில் நம்மளுக்கு இன்ட்ரோ மேக் பண்ணி இதுதான் டாப்னு சொல்லுவேன். இப்போ இதில் எல்லாமே க்ரியேட் வீடியோஸ் தான் நம்மளுக்கு இன்ட்ரோ மேக் பண்ணுறது. இதில் பில்ட் வெப்சைட்ன்றது தான் வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கானது. நம்மளுக்கு இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து நம்ம இன்ட்ரோ மேக்கிங் தான். இப்போ இந்த ஃப்ரெண்ட் கிறிஸ்மஸ் பேஸில் ஒரு இன்ட்ரோ இருந்துச்சுல, அந்த மாதிரி அதே வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நம்ம போட்டு 16:9, இது 9:16ன்றது மொபைலில் போடுறது, 16:9ன்றது லேப்டாப்கானது. இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். இது நம்ம இதே 16:9லேயே இருக்குது. இப்போ இதுதான் இது நம்ம செலக்ட் பண்ணது. இதுக்குள்ளே போய்க்கலாம். இது நம்மளுக்கு ரேட்டிங் பாருங்கள், இது 4.5 செம்மையாக இருக்கும். இது வாய்ஸ் உங்களுக்கு கேட்கும். நம்ம இன்ட்ரோலேயே இந்த வாய்ஸ் கேட்டிருப்பீங்க, அது நல்லா இருந்திருக்கும். இப்போ நான் இது க்ரியேட் கொடுக்குறேன். க்ரியேட் நம்ம கொடுத்தோன்னா அது ப்ரொசீடிங்கில் உள்ளே போகும். டியூரேஷன் 16 minutes கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறது 15:1000 வந்து 1500:1000 வந்து சைஸ், லோகோ சைஸ் சொல்லியிருக்காங்க. டெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து நம்ம சேனல் நேம் போட்டுக்கலாம். போட்டதே தான் நம்ம முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதே தான் இருந்திருக்கும். மேலே வந்து நம்ம ஆட் கொடுத்து அப்லோட் பண்ணிப்போம். இங்கே தான் நம்ம லோகோ இருக்குது. ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஓப்பன் கொடுத்தா நீங்கள் எப்படி செட் பண்ணிக்கலாம். இது 1500:1000 அந்த மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம், டிஸ்ஜூம் பண்ணிக்கலாம், ஃபுல்லாக கூட எவ்வளோ சின்னதாக வச்சுக்கலாம். நீங்கள் இது கரெக்டாக இது வரும். நான் இப்படியே இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி இப்படி வச்சுக்கிறேன். ஓப்பன் கொடுத்துக்கிறேன். என் நேம் வந்து DEEKSHIT.R இருக்குது. இது நீங்கள் அப்லோட் ஆகிட்டுருக்கீங்க. இதில் நீங்கள் அடுத்து நீங்கள் மியூசிக் போய்க்கலாம். மியூசிக் போனால் நம்ம இந்த ஃபஸ்ட் இருக்கிறது அவங்க சஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நல்லாயிருக்கும்.
இல்லை நீங்களே போடணுன்னா ஆட் வாஷ் ஓவர் போட்டு நீங்கள் ஃபோல்டரில் போய் எடுத்துக்கலாம். இப்போ ஃபோன்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஈஸியாக பார்க்க நல்லா இருக்குன்றதுக்காக லேப்டாப்லேயே நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதுதான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இன்ட்ரோல் பார்த்தா அதே டியூன் தான் இது. உங்களுக்கு கேட்காதனாலும் நானே அப்படியே சொல்லிடுறேன். அடுத்து நம்ம இதுக்கு போயிடலாம், ப்ரிவ்யூக்கு போயிடலாம். இது வந்து நீங்கள் ஃப்ரீயாக பண்ணணுன்னா நீங்கள் 360 தான் குவாலிட்டி போடுவாங்க. ஆனால் நம்ம ஃப்ரண்ட் வீலில் பார்த்த மாதிரி நம்ம நல்லா தான் இருக்கும். டைமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வித் வாட்டர் மார்க் எப்படி இருக்கு எடுக்கிறதுன்ற ஈஸியான ஒரு ட்ரிக் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரீ வித் ப்ரிவ்யூவே போடலாம். எக்ஸ்போர்ட் ஆகும். ஆக்சுவலாக நம்ம இது நம்ம பண்ணிக்கலாம். அப்படின்றது ஃபாண்ட்டை நீங்கள் மாற்றிக்கலாம். எப்போ முடியுன்றது உங்களுக்கு இமெயில் வழியாக போகணுமா இல்லை ப்ரௌசர் நோட்டிஃபிகேஷனானு கேட்கும். நம்ம இமெயிலே ஆல்ரெடி இருக்கும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அதனால் உங்களுக்கு வீடியோ பாஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நேரம் கொஞ்சம் டைம் எடுக்க சான்ஸ் இருக்குது. ரெக்கார்ட் ஆகிற வீடியோ இது நம்ம பார்ப்போம். இது வந்து நம்ம ஒரு 2 வீக்ஸாக அதில் அதுக்குள்ள 448 ஆக்சுவலாக நம்மளுக்கு 450 மேலே ஏதோ வந்திருக்கு. தேங்க்யூ அதுக்கு. இப்போ வந்து இது எக்ஸ்போர்ட் ஆகிருக்கும். அந்த வீடியோ வேணும்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், இல்லை மேலே ஐ பட்டனில் பார்த்துக்கோங்க. இப்போ இது எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இதுதான் நான் இப்போ போட்டிருக்கேன். இதை வந்து எப்படி மாற்றுறதுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் டேரெக்டாக யூடியூப்பில் கூட பப்ளிஷ் பண்ணிக்கலாம். நாம் இப்போ தேவை டவுன்லோட் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், டவுன்லோட் ஆன சைன் காமிக்குது. திரும்ப உங்களுக்கு காமிக்கும். இங்கே பாருங்கள், டவுன்லோட் ஆகிறது காமிக்குது. 2.8 தான், ரொம்ப கம்மியானது தான். குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், அந்தளவுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸே சுத்தமாக கிடையாது. 1080 அந்தளவுக்கு தான் குவாலிட்டி இருக்கும். மேலே அப்படியே இது மாறும், நம்ம லோகோக்கு மாறிடும். இது சூப்பரான வெப்சைட். இங்கே பாருங்கள், நம்ம இது பேர் வந்து டிஃப்ரெண்டான ஃபாண்ட்டில் இருக்கும். நம்ம இதே நம்மளுக்கு எத்தனை நிமிஷம் ஓடி இருக்கு? 7.5 நிமிஷம் மேலே ஓடிடுச்சு. இதே உங்களுக்கு பெருசான வீடியோ தான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு இதில் மட்டும் காமிச்சிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம செகண்ட் வெப்சைட் பார்க்கலாம். இல்லைனா உங்களுக்கு அந்த வெப்சைட் மட்டும் காமிக்கிட்டு நீங்கள் அது வேணால் போய் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு அந்த வீடியோ ரெடியாக இருக்குது. ஃபுல்லாக உங்களுக்கு பாருங்கள். நீங்கள் யோசிக்கலாம், இந்த எப்படி ரிமூவ் பண்ணுறது நான் சொல்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அது வந்து நீங்கள் இப்போ யார்ட்டையும் எடிட்டர் ஆப் இல்லாமலாம் இருக்காது. அதுவும் இன்ஷாட் இல்லாத யார்ட்டையும் இருக்காது. இன்ஷாட் இல்லைனா டவுன்லோட் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப் தான் இது. இங்கே வந்து நீங்கள் உங்கள் நேம் மேட் பை நான் அந்த கடைசி அந்த வாட்ஸ்அப் பிளாக் தீம் அதுலாம் போட்டுருந்து பாருங்கள். இன்ட்ரோலலாம் ஹவு டு ஹேவ் பிளாக் தீமில் இந்த இடத்துல கரெக்டாக இங்கே சொன்ன இந்த இடத்துல இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஸ்லாங் பண்ணி நீங்கள் இதில் நீங்கள் மேட் பை அப்படின்னு உங்கள் சேனல் நேம் அப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ஆக்சுவலாக கட் பண்ணுற வேலை இல்லாமல் இதுதான் ஈஸியான மெத்தட். ஓகே காய்ஸ், அடுத்த வெப்சைட்டோட இது மட்டும் பார்த்துப்போம். மேலோட்டமாக ஒரு டைம் பார்த்துவோம். அடுத்த வெப்சைட் எதுனா அது நேமே டிஃப்ரெண்ட்டாக ஒரு நேம் தான். ஃபஸ்ட்டு இன்ட்ரோக்குன்னு பார்த்ததுன்னா அதுதான் மோன்டி டென். சரியாக வாயில் வரல, அதுதான் அந்த வெப்சைட் பேர். அதுலேயும் பிராண்டிங்கோடு தான் இருக்குது. அது நம்ம நான் சொன்ன மாதிரி இன்னொரு திங்க் பண்ணலாம். அது கெட் ஸ்டார்டட் போயிட்டிங்கன்னா கூகுள் வழியாக பண்ணிக்கலாம், இல்லை ஃபேஸ்புக் இல்லைன்னா வாட்ஸ்அப் இமெயில் வழியும் பண்ணிக்கலாம். நம்ம சைன்இன் ஆகிறது லேட் ஆகுது, கொஞ்சம் பாஸ் பண்ணுறேன். இப்போ நான் சைன்இன் பண்ணிட்டேன், ரீடாக்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிறைய ப்ரிவ்யூ காமிக்கும். அதில் நம்மளுக்கு யூடியூப்னாலும் யூடியூப்குள்ளேயும் போய்க்கலாம், இல்லை நார்மலாக நம்ம ஆல் கொடுத்தீங்கனாலும் அதுவும் நல்லா இதாக தான் வரும். நம்ம ஆல்லேயே பாருங்கள், ஒன்று காமிக்கிறேன். இதில் ஒரே ப்ராப்ளம் என்னென்னா, இது என்னது முடிகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், எடிட்டிங் ரொம்ப நேரம் ஆகும், ஒரு 1.5 hours ஆகும். அதனால தான் இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணல. இப்போ எக்ஸாம்பிள் இதே எடுத்துப்போமே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது இந்த இடத்துல உங்கள் நேம் அந்த மாதிரிலாம் வர மாதிரி தான் எடிட்டிங்கோடு வரும். எடிட் வீடியோ கொடுத்துக்கிட்டிங்கன்னா
இதில் அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரொம்ப டைம் எடுக்கும். இந்த லோகோக்கு பதிலாக அது கரெக்டாக வரும். உங்களுக்கு அப்படியே எடிட்டிங் கரெக்டாக பண்ண மாதிரி தான் வரும். ஒரு இடத்துல இது ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். எங்கே இருக்குன்னு தேடி பார்த்து ஒரு நிமிஷம் எடுத்துறேன். இங்கே பாருங்க, இதுதான் நான் இதில் மை அக்கௌண்ட் போனாலே வருது. இது ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு டைம் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். செம்மையான இது இருக்கும். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா இந்த இடத்துல இது வரும். அது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நான் சொன்ன மாதிரி மேட் பைன்னு போட்டுக்கலாம். இல்லைனா இங்கே இருக்க பார்ட் ஏதாச்சும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பிடிக்காததே இவ்வளோ ரொம்ப பெருசாக போட்டிருக்காங்க. திரும்பியாக ப்ளே பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம லோகோ வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நேம் வருது. இந்த மாதிரி தான் இதில் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரையும் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான், இந்த வெப்சைட் தான். நீங்கள் வேற ஒன்று யோசிச்சிருப்பீங்க, நீ எங்கடா போட்ட அது முதல்ல சொல்கிறேன் கூட நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அது வந்து நான் இந்த மாதிரி வெப்சைட்ல இருந்தே எடுக்கல. நான் என்ன பண்ணேன்னா யூடியூப்ல போய் இன்ட்ரோஸ் அதில் தான் முதல்ல சர்ச் பண்ணேன். இப்போ அதில் ஒரு இன்ட்ரோ கிடச்சிச்சு. அதுதான் இந்த ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்குது. இது வந்து நான் இன்ட்ரோ வந்து அதில் இருந்து தான் பண்ணேன். நான் என்ன பண்ணேன்னா, இப்போ அந்த ஐ வரும்போது அந்த இன்ஷாட்ல ஸ்டிக்கர்ஸும் அந்த நேமிங்கும் அப்படியே வச்சுட்டேன். இது பின்னாடி ஆக்சுவலி இன்னொன்று வரும். அப்புறம் இங்கே மேட் பை தீக்ஷித் போட்டு வேலை முடிச்சிட்டேன். நீங்கள் வெப்சைட் கேட்டதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுக்காக சொன்னேன். நீங்கள் யூடியூப்லேயும் நிறைய அப்படி இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். சரியானது வராது. இதில் கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி எப்படின்னா, இந்த மாதிரி மறைஞ்சு வந்துச்சு. அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் இது. ஆனால் இதில் வந்து எப்படி வராது. அதனால தான் உங்களுக்கு வெப்சைட்டில் சஜஸ்ட் பண்ணேன். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது நம்ம வெப்சைட்டில் இன்டிமேட் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டோட லிங்க் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வெப்சைட்டில் ஃப்ரீயாக எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். கைஸ், உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி ஆகணும். என்னதுன்னா, நம்ம 28 days கிட்டத்தட்ட 2 monthஸில் வந்து 866 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். 1 monthல வந்து நம்ம 300, அதாவது 21 டேஸ்ன்னு சொல்லலாம். 1 to 22 தான் போட்டிருக்கேன். 385 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். 3.25K வியூஸ் வந்திருக்கு. அதுக்கு உங்கள்கிட்ட முதல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம இப்போ 5 days முன்னாடி தான் இந்த ரெக்கார்டிங் எடுத்தேன். அந்த மெயின் பார்ட் இப்போ முன்னாடி பார்த்துருந்தீங்க. அதுதான் இது. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரெட் கலரில் மவுஸ் ஊற்றிருக்கு 148 வியூஸ் கிடச்சிருக்கு. அது வந்து 5 days முன்னாடி. இப்போ 5 daysக்கு அப்புறம் பாருங்கள் 611 வியூஸ். இதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அதாவது மொத்தத்தில் 5 நாள் 150 வியூஸ் கிடச்சிருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு 30 வியூஸ். இன்னொன்று என்ன ஆகுதுன்னா, இங்கே லைக் பாருங்கள், இங்கே வந்து 79 லைக்ஸ் இருக்குது. இங்கே வந்து 113 லைக்ஸ் இருக்குது. 2 டேஸில் ஏன்னு தெரில. நீங்கள் ஏன்னு சொன்னீங்கன்னா அது வந்து நான் சரி பண்ணிப்பேன். இப்போ இன்னொன்று என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒரு கேமிங் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு, FF சாமுராய் கேமிங் அப்படின்றது. அது இன்ட்ரோ தான் இது. நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தேர்ட் சேனலில் தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த சேனல் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த மெயினாக இதான் இப்போ சொல்ல வந்தது. இதுக்கு கடைசியில் அந்த தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நான் போடுறேன்ல, அதே தான். இது வந்து உங்களுக்கு காப்பிரைட் ஃப்ரீ. உங்களுக்கு வந்து இதை பற்றி ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். அது வந்து இது மட்டும் என் ஸ்பீச் எதுவுமே இல்லாமல் இது மட்டும் டியூனோட அவங்களுக்கு போடுறேன். அடுத்து வந்து இன்னொன்று என்னதுன்னா, நம்ம சேனல் கமெண்ட் பண்ணியிருந்தார்ல, அவரோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அவரோட சேனல் செக் பண்ணுங்க. இது வந்து அவர் சும்மா ஸ்போர்ட்ஸ் பற்றி தான் போட்டிருக்காரு. ஓகே கேஸ், அவ்வளோதான் இன்றைக்கி சொல்ல வேண்டியது இருக்குது. வேறு ஏதாச்சும் இப்போ நான் இவர் கமெண்ட் பண்ண மாதிரி நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி டெக்னாலஜி பேஸ்டாக இருந்தால் உங்களுக்கு வீடியோ போட்டால் உங்களுக்கு எடிட்டிங் பண்ணி சீக்கிரம் பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுவேன். ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.